கோர்ட் த ஸ்டேட் விசஸ் நோபடி. சந்து அப்படிங்கிற ஒரு பையன் ஜாப்லி அப்படிங்கிற ஒரு பொண்ணை காதலிக்கிறான். அது ஸ்டேட்டஸ் இஷ்யூனால வந்து ஒரு தப்பான அக்யூசியேஷனை வச்சு சந்துவை கோர்ட் மூலியமா ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. சந்துக்கு கோர்ட்ல ஜஸ்டிஸ் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிற ஒரு சின்ன பேஸ் பிளாட் தான் இந்த கோர்ட் த ஸ்டேட் விசஸ் நோபடி படத்தோட ஒரு ஒன்லைன். பட் அதுக்கு முன்னாடி ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். இப்படி சொன்னோடனே ஸ்கிப் பண்ணிட்டு ஈஸியா போயிடலாம். பட் ஆனா நின்று கேட்கறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு டேக்அவே இருக்கு இந்த குட்டி மெசேஜ்ல. என்னன்னா கிவிங் அப். அதாவது ஒரு விஷயம் யோசிப்போம், அது செஞ்சா இது தப்பாயிரும் அது தப்பாயிருன்னு வந்து ஈஸியா அந்த விஷயத்த கிவ் அப் பண்ணி போயிடுவோம். ஆனா கிவ் அப் பண்றது தப்புன்னு நான் சொல்ல. பட் ஆனா நெவர் கிவ் அப் அப்படிங்கிற ஒரு கோட் ஒன்று உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதோட முக்கியமான அம்சம் என்ன எக்ஸாம்பிளை வச்சு சொல்றேன். இப்போ நம்ம ஒரு விஷயத்த யோசிச்சு அதை பண்ணி அதுல தோத்து போயிருந்தா கூட பரவாயில்ல, அதை பண்ணாமே அதுக்கு பயந்துட்டு பின்வாங்கினோம்னா நம்ம இப்ப இல்லைனாலும் எப்பனாலும் அதை பத்தி நினைச்சு பார்த்து வருத்தப்பட்டுட்டே இருப்போம். அண்டு அந்த விஷயம் சப்கான்சியஸா நீங்க செய்யற வேலையிலுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுவுமே ஒரு ஃபெயிலியர்ல தான் போய் முடியும். ஃபெயிலியர் ஆகுறது இஸ் அ நேச்சுரல் ஒன். அதுக்கு பயப்பட அவசியமே கிடையாது. இப்போ என்னையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சேனல் நான் 2013 இன்ஜினியரிங் முடித்தேன். அதுக்கப்புறம் MBA பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். பெருசாக இன்கம் எதுவுமே கிடையாது, வேலைக்கும் போகல. எல்லாருமே வந்து ஒரு சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது என்ன வந்து ஒரு தோத்து போனவனா தான் பார்ப்பாங்க. பட் உங்களுக்குள்ள இருக்கிறவன் நீ தோத்துட்டேன்னு நம்புற வரைக்கும், நீங்க கிவ் அப் பண்ணாம அந்த விஷயத்த கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான நபர் தான், irrespective ஆஃப் ஜெண்டர். ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு நெருப்பை எப்பயுமே ஃபயரா வச்சிருங்க. ஸோ கமிங் பேக் டு த மூவி கோர்ட் த ஸ்டேட் விசஸ் நோபடி. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக இந்த படத்தோட லவ் பர்சன்ஸ் இன்னுமே கட் ஷார்ட் பண்ணி சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. எடுத்தோடனே வந்து ஒரு நெகட்டிவ்ல ஆரம்பிச்சாலும் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஃப்ளோவில் ஒரு படம் பார்த்தேன்னா அந்த மாதிரி நான் ரிவ்யூ ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஸோ அதனால அந்த லவ் போர்ஷன்ஸ், அதாவது லவ் மூவி லவ்வர்ஸுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து இப்படியெல்லாம் லவ் இப்போ எடுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு புது விதமான ட்ரீட்மெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னுமே கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி சொல்லியிருக்கலான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா லிட்டில் ட்ராகிங்காக இருந்துச்சு. இன்டு த பிளாட் வரதுக்கே டுவோர்ட்ஸ் சென்டர், அதாவது படத்தோட நடுவில் இருந்து தான் பிளாட் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் இன்னுமே கிறிஸ்பியராக இப்படி சொல்லியிருக்கலாங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் ஒன்ஸ் இந்த கதை அந்த முக்கியமான பிளாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பண்ணுற விஷயங்கள் கொஞ்சம் மெதுவாக தான் ஆரம்பிக்கும், கொஞ்சம் பேஷண்ட்டாக தான் ஆரம்பிக்கும். பட் இந்த படத்தில் சொல்ல ட்ரை பண்ண விஷயம் அண்ட் இந்த படத்துக்குள்ளே இப்போ இருக்கிற ரியாலிட்டிக்கு சினிமேட்டிக்காக எப்படி வந்து சொல்யூஷன் கொடுக்கலாம் அண்டு சில 60% ரியாலிட்டியோட மேட்ச் பண்ணுற மாதிரி வந்து எப்படி லாயர்ஸ் அவங்களோட கிளைண்ட்ஸை வந்து அவங்களோட கேஸை வந்து அவங்களுக்கு சாதகமாக வந்து ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சாலே எப்படி கெட்டதுக்கு ஒரு ரூட் போட்டு வந்து லாயர்ஸ் எல்லாம் இப்போ ஒரு விஷயம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி நல்லதுக்குமே ஒரு ரூட் இருக்குன்னு சொல்லி சாய்குமார் பண்ண மோகன் ராவ் லாயர் மூலியமா வந்து ஒரு ப்ராக்டிக்கல் மூவா வந்து ஒரு விஷயம் விஷுவலா வந்து ரெப்ரசென்ட் பண்ணி காட்டினதா இருக்கட்டும். என்னதான் படம் எடுத்தாலும் நான் சொன்ன மாதிரி அந்த ரியாலிட்டியோட மேட்ச் பண்ணாதான் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு என்கேஜிங்கா கிரிப்பிங்கா இருக்கும். அந்த விஷயம் இந்த படத்துல இருக்கு. அண்ட் இந்த படத்துல வர அந்த லாஸ்ட் மினிட் கோர்ட் ரூம் ட்ராமா நிச்சயமா படம் பார்க்குற எல்லாத்தையுமே வந்து யோசிக்க வைக்கும். என்ன யோசிக்க வச்சுச்சு, ஏன்னா இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்தால் அதுக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட் ரூம் ட்ராமான்னு வந்தாலே அந்த மாதிரி எடுத்தாதான் வந்து ரெண்டு சைடையுமே வந்து காட்டினாதான் ஒரு நியூட்ரல் வியூ அண்ட் எது உண்மை எது பொய்ன்னு கிளியர் அண்ட் கட்டாக வந்து தெரியும். அந்த வகையில் இந்த படத்தில் இருக்கிற ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாப்லியா நடித்த ஸ்ரீதேவி, சந்துவா நடித்த ஹர்ஷ் ரோஷன், மாமா கேரக்டரில் நடித்த ஹர்ஷவர்தன், லாயர் தாமுவா நடித்தவர் ரோஷினி, அப்புறம் த சோ ஸ்டீலர் பிரியதர்ஷி புலிகொண்டா. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய பெர்ஃபார்மரை வந்து தெலுங்கு சினிமா ஆடியன்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சட்டிலாக நடிக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் அவர் கொண்டு வர இம்பேக்ட் ஸ்க்ரீனில் ரொம்ப பெருசு. வெரி வெரி ஃபினாமினல் ஆக்டருங்க. இதுக்கு முன்னாடி 2023 நினைக்கிறேன் பாலகம்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அந்த படம் பார்க்கலீங்கன்னா பாருங்க. நான் இவர் நடிச்சு ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து அர்ஜுன் ரெட்டின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜாதி ரத்னலு, ரெண்டுலையுமே அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். பட் இதுல அவுட் ஆஃப் த பாக்ஸா வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு பிரியதர்ஷி புலிகொண்டா. படத்தோட எடிட் பேட்டர்ன் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே படத்தை ப்ரீத் பண்றதுக்கும் அடுத்தடுத்த சீன் என்ன அப்படின்னு யோசிக்க வைக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ இந்த படம் தேட்ரிக்கலாக செமையாக ஓடி இருக்க வேண்டிய படம். சில பெரிய படங்கள் நடுவில் வந்தங்காட்டி இப்போ நான் OTTல தான் பார்த்தேன். பட் ஸ்டில் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா தைரியமாக நீங்கள் போய் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லரே இல்லாமல் இந்த ரிவ்யூ சொல்லி முடிச்சிருக்கேன். ஃபேமிலியோட உட்காந்து இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் டிஸ்கஸ் பண்ண அந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசிங்க. குறிப்பாக லா எதனால் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க.
கண்டிப்பாக அது உங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற எத்திக்கல் ப்ராப்ளம்ஸுக்கு ஒரு சின்ன இன்ஃபோ கிடைச்ச மாதிரி வந்து இருக்கும். இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி அந்த ஒரு லவ் போர்ஷன் டியூரேஷனை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். பட் சில அதாவது நோட் பண்ணால் மட்டும்தான் அந்த லாஜிக் லூப் ஹோல்ஸ் வந்து படத்துக்குள்ளே தெரியும். அண்ட் ஒரு சில இடங்கள்ல எனக்கு படத்தோட முக்கியமான விக்டிம்ஸ், அந்த அக்யூஸ்ட் அண்ட் விக்டிம்ஸை வந்து ஒன்ஸ் தே என்டர் இன் டு த பிளாட்டை வந்து காட்டவே இல்லை. மேபி அவங்களுக்கும் கொஞ்சம் ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அந்த கோர்ட் ரூம் ட்ராமாவில் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆச்சு. பட் இதெல்லாம் என்னோட பர்சனல் நெகட்டிவ்ஸ் இந்த படத்தை பற்றி. இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீலே ஆகாது, ஏன்னா அந்த அளவுக்கு படம் பேசுகிற விஷயம் வேற. அண்ட் இந்த கோர்ட் ஸ்டேட் விசஸ் நோபடி படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு 80 மார்க்ஸ் தருவேன். ஓடிடியில் தமிழ்லேயும் அவைலபிளாக இருக்குது, மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. கோர்ட் ஸ்டேட் விசஸ் நோபடி, a new age modern courtroom drama. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய். நான் வரேங்க.